வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. மீனாவோட வாழ்க்கையில முன்னேறக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க விஜயாவுக்கு மீனா சரியான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீனாவுக்காக பூ டெக்கரேஷன் ஆர்டர்ல இங்க மீனா கூட வேலை செஞ்சவங்களோ பணம் கேட்க இங்க மீனா என்ன பண்றதுன்னு தெரியாம மீனாவோட வீட்டுக்கு போய் மீனாவோட அம்மா தங்கச்சி தம்பின்னு எல்லார்கிட்டையும் வாங்கி அந்த பணத்தையும் ஒரு வழியா செட்டில் பண்றாங்க. இன்னொரு பக்கம் எப்படியாவது அந்த மேனேஜர் கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டமே போட்டு சீதா மூலமா முதல் முறையா காய நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு சீதா, இப்பவே நீ சிந்தாமணிக்கு போன் போட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பூ டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கோவிலுக்கு வரவை. அந்த போன் காலை ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சீதாவு கிட்ட சொல்ல சீதாவுமே அதே மாதிரி சிந்தாமணிக்கு போன் போட்டு ஒரு பெரிய கல்யாண மண்டபம் ஆர்டர் இருக்கு மேடம், நீங்க இதை முடிச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இங்க சீதாவோ சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே சிந்தாமணி இருந்துகிட்டு சரி கண்ணு, நான் சூப்பரா பண்ணி கொடுப்பேன். என்ன ஒரு 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் ரூபாய் ஆகும். நீ எனக்கு பணத்தை மட்டும் கை மேல கொடுத்தன்னு வச்சுக்கோ. நல்லபடியா அந்த ஆர்டரை நான் பண்ணி கொடுக்கிறேன் அப்படின்னு இங்க சிந்தாமணியும் ஒத்துக்குறாங்க. சரிங்க மேடம், அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 10 மணிக்கெல்லாம் கோவிலுக்கு வந்துருங்க. சரி கண்ணு, நீ அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த கோவிலுக்கு வந்துடு. நீ என்ன கோவில் மட்டும் சொல்லு, இன்னும் அரை மணி நேரத்துல நான் அங்க வந்துருவேன் அப்படின்னு இங்க சிந்தாமணியும் சொல்லிட்டு போன் வைக்கிறாங்க. இங்க ரெக்கார்ட் பண்ண சீதாவோ அந்த ரெக்கார்டிங்க எடுத்துக்கிட்டு மீனா கிட்ட போய், அக்கா என்னக்கா இதை போய் நீ ரெக்கார்ட் பண்ண சொல்லி இருக்க. இங்க பாரு சீதா, இதுலதான் ஒரு பெரிய விஷயமே இருக்கு. நீ இப்பவே என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனையும் எடுத்துக்கிட்டு சீதாவும் மீனாவும் நேரா ஸ்ருதி கிட்ட போறாங்க. இங்க ஸ்ருதி கிட்ட வந்த மீனா, இங்க பாருங்க ஸ்ருதி, உங்களாலதான் அந்த சிந்தாமணியை என்னால மடக்கி பிடிச்சு அந்த மேனேஜர் கிட்ட இருந்து பணத்தையும் வாங்க முடியும். உடனே ஸ்ருதியுமே இங்க மீனாவுக்கு உதவி பண்றதா சொல்ல உடனே இங்க மீனாவோ, ஸ்ருதி நீங்க என்ன பண்ணுங்க, சிந்தாமணி மாதிரியே பேசணும். என்கிட்ட இருந்து அந்த பணத்தை ஏமாத்துனானே அந்த மேனேஜர், அவன்கிட்ட நீங்க சிந்தாமணி மாதிரி பேசி எப்படியாவது கோவிலுக்கு வர வைக்கணும் அப்படின்னு இங்க மீனா சொல்ல ஸ்ருதியுமே சரின்னு சொல்லிட்டு மீனா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த சிந்தாமணியோட வாய்ஸ் கேட்டுட்டு ஸ்ருதியுமே இங்க மேனேஜருக்கு போன் பண்ணி சிந்தாமணி மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன கண்ணு, அந்த மீனா ஏதாவது பிரச்சனை பண்ணாளா, மறுபடியும் உன்கிட்ட வந்தாளா இங்க சிந்தாமணி மாதிரி ஸ்ருதி கேட்க. இல்ல மேடம், அவ அன்னைக்கே போயிட்டா. ஆனா எனக்கு என்னென்ன பயனா, எங்க அண்ணா போலீஸ்ல போய் புடிச்சு கொடுத்துருவாளோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாளோன்னு ஒரு பயம்தான். அட அதை விடு கண்ணு, அதான் உன்கிட்ட அந்த பத்திரம் இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. நீ பயப்படாத கண்ணு. சரி கண்ணு, அந்த மீனா கிட்ட இருந்து ஏமாத்துனியே அந்த பணத்தை நீ என்ன பண்ணு, நேரா நான் சொல்ற கோவிலுக்கு மட்டும் நீ எடுத்துக்கிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் மீதி எல்லாம் நான் அங்க வச்சு பேசிக்கிறேன் அப்படின்னு இங்க சிந்தாமணி மாதிரி ஸ்ருதி சொல்ல. உடனே எங்க மேனேஜருமே, ஏன் மேடம், நீங்க சொன்னீங்கன்னா நானே உங்க வீட்டுக்கு வருவேனே. அது இல்லப்பா, அந்த கோவில்ல ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஆர்டருக்கு அட்வான்ஸ் கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கு. அப்படியே அந்த பொண்ணையும் பார்த்துட்டு உன்கிட்ட பணத்தையும் வாங்கிட்டு போறேன் அப்படி இங்க சிந்தாமணி மாதிரி ஸ்ருதி சொல்ல இங்க மேனேஜருமே சரிங்கிறாரு. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் வெற்றிகரமா முடிச்ச ஸ்ருதிகிட்ட மீனா சொல்றாங்க, ஸ்ருதி நீங்க மட்டும் இதுல எனக்கு உதவி பண்ணலைன்னா கண்டிப்பா இதை என்னால சாதிச்சிருக்க முடியாது. எப்படியாவது அந்த பணத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கணும். சரிங்க மீனா, அவங்க 2 பேரையும் வர வச்சிட்டீங்க. ஆனா இதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க?
இனிமேதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்துக்கிட்டு போய் அந்த மண்டபத்தோட ஓனருக்கும் போன் பண்ணி நேரா கோவிலுக்கு வர சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கோவிலுக்கு வந்த மேனேஜரும் சிந்தாமணிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, சிந்தாமணியும் கோவில் உள்ள வராங்க. இதையெல்லாம் ஒழிஞ்சுகிட்டு இங்க மீனா, சீதா மண்டபத்தோட ஓனருன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க சிந்தாமணி இருந்துகிட்டு ஏண்டா இவன் எதுக்காக இந்த கோவிலுக்கு வந்திருக்கான் அப்படின்னு இங்க சிந்தாமணி கேட்க, அட தெரியலையே அக்கா, கையில வேற பணம் வச்சிருக்கான் போல இருக்கே, சரி வா என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மேனேஜர் கிட்ட போக, மேடம் நீங்க எங்க கோவிலுக்கு வந்து இந்த பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லி இருந்தீங்களே, அதனாலதான் இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கலாம்னு நான் எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு இங்க மேனேஜர் சொல்ல, சிந்தாமணிக்கு ஒரே குழப்பம் ஆகுது. என்னது, பணத்தை நான் எடுத்துட்டு வர சொன்னேனா? நான் ஏதோ உங்களுக்கு போன் பண்ணலையே, என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க தான் போன் பண்ணி ஏதோ கஸ்டமரை பார்க்க போறேன், நீ அந்த கோவிலுக்கு வந்துடுன்னு நீங்க தானே சொன்னீங்க. நீங்க கூட ஏதோ புது நம்பர்ல இருந்து போன் பண்ணீங்களே, என்ன சொல்றீங்க? நான் வர சொன்னேனா? நான் சொல்லவே இல்லை அப்படின்னு மாதிரி இங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகி பேச, இதையெல்லாம் மீனா இருந்துகிட்டு கைதட்டிக்கிட்டே கிட்ட வராங்க. நான் தான் வர சொன்னேன், உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வர சொல்லி இருந்தேன். எப்படி, என்னோட திட்டம் அப்படின்னு மீனா ஒரு சந்தோஷத்தோட அங்க கிட்ட வர, இங்க ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த மண்டபத்தோட ஓனரோ நேரா வந்து எங்க மேனேஜரை ஓங்கி பலாருன்னு கன்னத்திலேயே ஒரு அறை கொடுக்கிறாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணை இப்படி ஏமாத்தி இருப்ப? சி, எல்லாம் இனிமே என்னோட மண்டபத்துக்கு மேனேஜராவே இருக்க தேவையில்லை. ஒழுங்கு மரியாதையா வேலையை விட்டு போயிடு. ஏம்மா நீ எல்லாம் பொம்பளை தானே, ஒருத்தவங்களை கீழே தள்ளிவிட்டுட்டு மேல வரணும்னு எப்படி உன்னால அப்படி நினைக்க முடியுது? இனிமே என் மண்டபத்துல உனக்கு ஆர்டரே கிடையாது. ஒழுங்கு மரியாதையா போயிடு அப்படின்னு இங்க கல்யாண மண்டப ஓனர் சிந்தாமணியை பார்த்து வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மேனேஜர் கிட்ட இருந்து அந்த பணத்தையும் வாங்கி இங்க மீனா கிட்டையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. பணத்தை வாங்கின மீனாவோ சிந்தாமணி கிட்ட வந்து, பார்த்தல, பணத்தை எப்படி மீட்டெடுத்தேனே, உன் வழியிலேயே வந்து உனக்கே ஆப்பு வச்சு பணத்தை நான் மீட்டு எடுத்துட்டேன். இனி நீ என்ன பண்ணுவேன்னு நானும் பார்க்கிறேன். என்னை கீழே தள்ளணும்னு நினைச்சா கண்டிப்பா நான் மேலதான் வருவேன். இதுவரைக்கும் உங்களோட டெக்கரேஷன் ஆர்டர்ல நான் கைய வைக்கணும்னு நினைச்சதே கிடையாது. நான் பாட்டுக்குன்னு என் வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எதுக்காக நீங்க மறுபடியும் என் பேச்சுக்கு வந்துகிட்டு இருக்கீங்க? இன்னொரு தடவை எல்லாம் இந்த மாதிரி என்னை தோக்கடி வச்சிட்டு மேல போகணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சிந்தாமணியை மீனா வெளுத்து வாங்கிட்டு இருக்க, உடனே இங்க மண்டப ஓனரோ, மீனா இங்க பாரு, நீ என்ன பண்ணு, நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. இவங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சாதான் இவங்க எல்லாம் அடங்குவாங்க. இல்ல சார், வேண்டாம், இவங்கள மாதிரி போட்டியில ஒரு எதிரி இருந்தா தான சார் நாமளும் மேல வரணும்னு தோணும். பொழைச்சு போகட்டும் சார், எத்தனை காலம்தான் நம்மள கீழே தள்ளிவிடணும்னு நினைப்பாங்க பாருங்க. கடவுளே இவங்களுக்கு பெரிய ஆப்பா வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு சீதாவையும் அழைச்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கும் போறாங்க. இங்க மீனா பணத்தை வாங்கிக்கிட்டு வந்த விஷயம் ஸ்ருதிக்கு தெரிய, ஸ்ருதியுமே மீனாவை பார்த்து கட்டிப்பிடிச்சு, சூப்பர் மீனா, உழைச்ச காசு எப்பவுமே வீண் போகாது, எப்படி உங்க கைக்கே வந்துச்சு பாத்தியா அப்படின்னு இங்க ஸ்ருதி சொல்ல, ஸ்ருதி நீங்க இல்லனா கண்டிப்பா என்னால இதை சாதிச்சே இருக்க முடியாது. நீங்க தான் சிந்தாமணி மாதிரி பேசி எப்படியோ என்னோட திட்டத்துக்கு உதவி பண்ணீங்க. இருக்கட்டும் மீனா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் உதவி பண்ணுவேன். நீங்க கவலைப்படாதீங்க, இனிமே இது மாதிரி நிறைய ஆர்டர் நீங்க எடுக்கணும். கங்கிராச்சுலேஷன் அப்படின்னு இங்க ஸ்ருதியுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க இதையெல்லாம் தெரிஞ்சுகிட்ட விஜயாவோ, சே என்ன இது, இவளுக்கு போய் இந்த பணம் எப்படி கிடைச்சது?
அந்த சிந்தாமணி மேடம் எப்படியாவது இவளை அந்த தொழில்ல இருந்து தூக்கி காட்டுறேன்னு பெரிய சவால் எல்லாம் விட்டுச்சு. கடைசில பார்த்தா இவ என்னமோ ஜெயிச்சிட்டு வந்துட்டா. இனிமே இவளை கையிலேயே பிடிக்க முடியாதே. இன்னும் அந்த மொத்து வேற வந்துட்டானா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவான். இதையெல்லாம் பாக்குறதுக்கு நம்மளால கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு இங்க விஜயாவும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க. அந்த நேரம் இங்க முத்துவுமே வீட்டுக்கு வராரு. முத்து வந்ததும் இங்க பணத்தையும் எடுத்துக்கிட்டு போய் முத்துக்கிட்ட கொடுத்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. என்னங்க, இந்த பணம் என் கையில கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. இந்த பணத்தை என்கிட்ட கொடுக்காம பத்திரத்துல எல்லாம் என்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிக்கிட்டு அந்த மேனேஜர் என்னை ரொம்ப ஏமாத்திட்டாங்க. கடைசில பார்த்தா அந்த மேனேஜருக்கு பின்னாடி அந்த சிந்தாமணி தாங்க. பெரிய திட்டம் போட்டு என்னை கீழே தள்ளணும்னு நினைச்சிருக்கு. நான் ரொம்ப எல்லார்கிட்டையும் கெஞ்சி பார்த்தேங்க. ஆனா யாருமே எனக்கு அந்த பணத்தை கொடுக்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் எப்படியோ எனக்கு ஸ்ருதி உதவி பண்ணதுனால நான் இந்த பணத்தையும் அந்த சிந்தாமணி மேனேஜர் கிட்ட இருந்து வாங்கிட்டேங்க. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷம் இருக்குங்க அப்படின்னு இங்க மீனா சொல்ல, உடனே ஸ்ருதியுமே, ஆமா முத்து, மீனா சரியான பயங்கரமான திட்டம் போடுறவங்களாதான் இருக்காங்க. அவங்க திட்டம் போட்டுதான் தனியா நின்னு அந்த பணத்தையும் எப்படியோ மீட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு மீனாவும் ஸ்ருதியும் மாத்தி மாத்தி சொல்ல, இது கேட்டதும் முத்து இருந்துகிட்டு, பரவாயில்லையே மீனா, நான் இல்லனாலும் நீ சாதிச்சு அந்த பணத்தை வாங்கிட்ட போல இருக்கே. இப்போ என்ன, அந்த மேனேஜர் வேணா நான் போய் 2 காட்டு காட்டட்டா? ஐயையோ வேணாங்க, அந்த மண்டபத்தை விட்டு அந்த ஆளை தூக்கிட்டாங்க. சரி மீனா, அந்த சிந்தாமணி எதுக்காக உன் வாழ்க்கையில குறுக்க வந்துகிட்டே இருக்கு? மறுபடியும் இந்த விஷயத்திலையும் அம்மா அந்த சிந்தாமணிக்கு கூட சேர்ந்து உதவி பண்ணாங்களோ? ஆமாங்க, இருக்கலாம். அன்னைக்கு பணத்தை ஏமாந்துட்டு வந்து நான் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல அத்தை ஹோட்டல்ல இருந்து பிரியாணி ஸ்வீட்னு ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டு வெளுத்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ அந்த சிந்தாமணி கூட இவங்களும் கூட உதவி பண்ணி இருப்பாங்களோன்னு சந்தேகமா தாங்க இருக்கு. அட விடு மீனா, அவங்கள பத்தி தெரியாதா என்ன? எப்பவுமே நீ வளரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க தானே. ஆனா நீதான் வளர்ந்துகிட்டே போறியே. நீ இதை நினைச்சு எல்லாம் கவலைப்பட்டுகிட்டு இருக்காத. அம்மாவெல்லாம் திருத்தவே முடியாது. நீ வேணா சொல்லு, நான் போய் அவங்கள கேட்டு சண்டை போடுறேன் அப்படின்னு இங்க முத்து கேட்க, அட வேண்டாம், விடுங்க, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல, பேசாம நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி இங்க மீனாவும்